என் பெயர் மாலதி. எனக்கு வயது 25. எனக்கு திருமணமாகி 6 வருடம் ஆகிறது. எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை. என் கணவர் கட்டிட வேலை செய்து வருகிறார். எங்களுக்கு கடன் இருப்பதால் என் கணவர் வாரத்தில் 6 நாட்களும் வெளியூர் சென்று வேலை செய்வார். வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வீட்டிற்கு வருவார். என் கணவர் கூட பிறந்தவர்கள் 2 பேர். ஒரு அண்ணன் மற்றும் தம்பி உள்ளார். என் கணவரின் அண்ணனுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. என் கணவரின் அண்ணன் ஒரு விபத்தில் உயிரிழந்து விட்டார். என் கணவரின் தம்பி பெயர் கண்ணன். கண்ணன் நல்லா படித்திருக்கான். ஆனால் அவனோ படித்த படிப்பிற்கு வேலைக்கு செல்லாமல் இந்த வயதிலே மது போதைக்கு அடிமையாகி இருக்கான். இவன் இப்படி ஆனதற்கு காரணம், ஒரு பெண்ணை காதலித்தான். ஆனால் அந்த பெண் வீட்டில் இவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க மறுத்துவிட்டார்கள். அந்த பெண்ணை வேறு ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டனர். அதனால்தான் இவன் இன்னும் அவளையே நினைத்து குடித்து கொண்டு உள்ளான். இப்படி சென்று கொண்டு இருந்த வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டது. எப்பொழுதும் போல கண்ணன் மது குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்து வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய மொபைல் போன் அடித்து கொண்டு இருந்தது. அதை மாலதி பார்த்துவிட்டு அந்த போனை எடுத்து, கண்ணன் தூங்கிட்டு இருக்கான், கண்ணன் எழுந்த வாட்டி நான் அவனை உங்களுக்கு போன் செய்ய சொல்கிறேன் என்றாள் மாலதி. உடனே கண்ணன் எப்போ பார்த்தாலும் போனே பார்க்கிறான். அதுல என்ன அப்படி வைத்திருக்கான் என்று பார்க்கிறாள் மாலதி. மாலதிக்கு தான் அப்போதான் காத்து இருந்தது ஒரு அதிர்ச்சி. அதுல ஒரு பெண் பாத்ரூமில் குளித்து கொண்டு இருப்பதை போல வீடியோ எடுத்து வைத்திருந்தான் கண்ணன். அதை பார்த்த மாலதி, இந்த பெண் யார் என்று அந்த வீடியோவில் பார்த்த போதுதான் அவளுக்கு காத்து இருந்தது மீண்டும் ஒரு அதிர்ச்சி. அந்த வீடியோவில் இருந்த பெண் கண்ணனின் மூத்த அண்ணி, அதாவது மாலதி கணவனின் அண்ணன் மனைவி. இதை பார்த்ததும் மாலதி ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று தெரியாமல் கோபத்தில் அந்த போனை வைத்துவிட்டு சென்று விட்டாள். அந்த நேரத்தில் தான் மாலதியின் கணவன் மாலதிக்கு போன் பண்றான். மாலதி தன் கணவனிடம் பேசினாள். கணவனோ தன் மனைவியின் நலம் விசாரித்துவிட்டு, நாளை ஞாயிற்றுக்கிழமை நான் வீட்டிற்கு வருகிறேன் என்றான் கணவன். மாலதியோ இங்கு மொபைல் பார்த்ததை எதுவும் கணவனிடம் சொல்லவில்லை. சரிங்க, பார்த்து வாங்க என்று சொல்லிவிட்டு போனை கட் பண்ணிவிட்டாள். அன்று இரவு முழுவதும் மாலதி அன்று நடந்ததை பற்றியே யோசித்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் தூங்கிவிட்டாள். மறுநாள் கணவன் வீட்டிற்கு வரும்போதே மட்டன் மற்றும் நாட்டுக்கோழி கறி இரண்டையும் எடுத்துக்கொண்டு வந்து மாலதியிடம் கொடுத்து சமைக்க சொன்னான். அப்படியே மாலதி கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டான். உடனே மாலதி, என்ன இன்னைக்கு சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல என்று சொல்லிவிட்டு எடுத்து வந்த கறியை சமைத்தாள். கணவனும் குளித்துவிட்டு வந்து சாப்பிடுவதற்கு உட்கார்ந்தான். மாலதி சாப்பாட்டை போட்டால் உடனே கணவன், கண்ணன் எங்கு போயிட்டான் என்று கேட்டதும் மாலதி கோபப்பட்டு, அவன் எங்கு போனா என்ன, அவன் இல்லாமல் இருப்பதே நல்லது, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் எல்லாம் பேசிக்கலாம் என்றாள் மாலதி. அவன் சாப்பிட்டு விட்டு மாலதியிடம், இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்கு என்று சொல்லிவிட்டு, சாப்பாடு கொஞ்சம் அண்ணி வீட்டுக்கும் போட்டு கொடுத்து விடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். மாலதியும் அக்கா வீட்டிற்கு சாப்பாடு போட்டு கொடுத்து விட்டு வந்தாள். கண்ணன் பண்ணின தவறை எப்படி கணவனிடம் சொல்லலாமா இல்லை வேண்டாமா என்ற குழப்பத்துடன் இருந்தாள் மாலதி. ஒரு சில நிமிடத்தில் கணவன் வீட்டிற்குள் வந்தான். வரும்போதே கையில் ஒரு பையையும் எடுத்து கொண்டு வந்தான். மாலதி, என்ன கையில் பையில் என்று கேட்டாள். அந்த பையில் மல்லிகை பூவும் அல்வாவும் இருந்தது. அதை பார்த்த மாலதிக்கு ஒரே சந்தோஷம். அவர்கள் இருவரும் தனிமையில் சந்தோஷமாக இருந்தனர். மாலதியும் இந்த சந்தோஷமான நேரத்தில் எந்த பிரச்சனையும் சொல்ல வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். இப்படியே ஒரு சில வாரங்கள் சென்று விட்டது. மாலதி ஒரு நாள் குளித்து கொண்டு இருக்கும்போது யாரோ அங்கு இருப்பது போல் உணர்கிறாள். ஆனால் அங்கு யாரும் இல்லை. 2 நாட்கள் கழித்து மாலதிக்கு மாதவிடாய் நாள் அன்று.
ஆனால் மாலதிக்கு மாதவிடாய் அன்று வரவில்லை. மாலதி ஒருவேளை நாம் மாசமாக இருப்போமா என்று மருத்துவமனைக்கு சென்று பார்க்கிறாள். அன்றுதான் மாலதிக்கு வாழ்க்கையில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறாள். அவளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிட்டது. உடனே சந்தோஷத்தில் மாலதி தன் கணவருக்கு போன் பண்ணி, நீங்க அப்பா ஆகிட்டீங்க என்கிறாள். மாலதி கணவன் மறுநாளே வீட்டிற்கு வருகிறான். சந்தோஷத்தில் மாலதி பாயாசம் வைத்து குடிக்கிறாள். 2 நாட்கள் சந்தோஷமாக இருவரும் இருந்துவிட்டு கணவன் மனைவியிடம், இனிமேல் நிறைய சம்பாதிக்கணும், நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கணும் சொல்லிட்டு, இந்த கண்ணனை நினைத்தால்தான் எனக்கு பயமாக இருக்கு என்றான். மாலதி உடனே, நல்ல நேரத்துல ஏன் அவனை பத்தி நினைத்து வருத்தப்படுகிறீர்கள் என்றாள். இந்த சந்தோஷம் முழுசா 1 வாரம் கூட நீடிக்கல மாலதிக்கு. எப்பவும் போல குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தான் கண்ணன். அப்போது காத்திருந்தது மிகப்பெரிய அதிர்ச்சி. அந்த போன்ல ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கிறாள். அதில் ஒரு பெண் குளிப்பதை பார்க்கிறாள். இந்த முறை அந்த வீடியோவில் குளித்து கொண்டிருப்பது மாலதி. மாலதிக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே பார்த்து கொண்டு நிற்கிறாள். கண்ணனுக்கு போதை தெரிந்தவுடன் கண்ணனிடம், நீ சித்தப்பா ஆக போகிறாய் என்றாள் மாலதி. என்ன அண்ணி சொல்றீங்க, எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கு என்றான் கண்ணன். மாலதி கண்ணனிடம், நீயும் எத்தனை நாள் இன்னும் விட்டு போன பெண்ணை நினைத்து இப்படியே குடித்து கொண்டு இருக்க போறேன்னு கேட்டுட்டு, கண்ணா உன் மொபைலை குடு என்று சொன்னான் மாலதி. கண்ணன் பயத்தில், உங்களுக்கு எதுக்கு என்னுடைய போன் என்று கேட்டான். மாலதி அவன் கையில் இருந்து போனை வாங்கி அந்த வீடியோவை காட்டுகிறாள். கண்ணன் அதை பார்த்தவுடன், என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணி என்று காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். மாலதி கோபத்தில், இதை உன் அண்ணனிடம் சொல்லவா என்று கேட்க, வேண்டாம் அண்ணி, அண்ணன் என்னை கொன்றுவிடும் என்றான். மாலதி, கண்ணா நீ ஏன் இப்படி பண்ணுகிறாய் என்று தெரியவில்லை. ஆனால் இனிமேல் இப்படி செய்யாதே. நான் உன் அண்ணி மட்டும் இல்லை, உனக்கு அம்மாவும் கூட தான். நீ நல்லா இருக்கணும் தான் நானும் உங்க அண்ணனும் நினைக்கின்றோம். மாலதி கண்ணனிடம், நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், இனிமேல் ஒழுக்கமாக இரு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ மது குடிக்க கூடாது என்று சத்தியம் வாங்குகிறாள். கண்ணனும் மறுக்காமல் சத்தியம் செய்து தருகிறான். மாலதி மீண்டும் கண்ணனிடம், நீ ஒரு வேலைக்கு போ, நானும் உங்கள் அண்ணனும் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உனக்கு என்றாள். 5 நாட்களுக்கு பிறகு கண்ணன் மாலதி அண்ணியிடம் வந்து, அண்ணி எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சொல்கிறான். சில மாதங்களிலே கண்ணனுக்கு அவனுடைய அண்ணன் மற்றும் அண்ணி அவர்கள் இருவரும் சேர்ந்து ஒரு பெண்ணை பார்த்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர்.